பாதுகாப்பு துறையின் துறை தலைவர் உத்தம்குமார் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு உத்தம்குமார், வணக்கம். இன்னைக்கு சென்னை தாம்பரத்தில் இருந்து AN-32 விமானப்படை விமானம் மாயமாகி இருக்கிறது. நடுவானில் போர்ட் பிளேயருக்கு செல்லக்கூடிய இந்த விமானமானது மாயமாகி இருக்கிறது. இந்த மாதிரி நடுவானில் விமானம் மாயமாகும் விபத்து என்ன காரணம்? இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? இதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா பல டெக்னிக்கல் ஃபெயில்யூர் அடிப்படையில் நடந்திருக்கு, சில மனித கோளாறுகளும் நடந்திருக்கு. ஆனா இப்போ நடந்த இன்னைக்கு காணாம போயிருக்கிற அந்த AN-32 விமானம் நம்ம யூகங்களின் அடிப்படையில் தான் இப்ப நம்ம பேச முடியும். ஏன்னா எதுவும் கான்கிரீட்டா இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு வரல. ஸோ அதனால எல்லாமே அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இப்போ நம்ம அந்த ஃபிளைட் கிளம்பி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க கான்டாக்ட் இல்ல. ATC எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்ன சொல்லப்படக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இப்போ அந்த தேடுதல் நடவடிக்கையில ரொம்ப ஸ்விஃப்டான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால ஆர்மி, நேவி, கோஸ்ட் கார்டு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தேடுதல்ல இருக்காங்க. இது ஒரு டர்புலன்ஸால அந்த மாதிரி ஆச்சா? அந்த மாதிரி டர்புலன்ஸ் இருந்ததுன்னா ஏற்கனவே நமக்கு அதை பத்தின தகவல்கள் எதுவும் வரல, டர்புலன்ஸால ஆச்சா அப்படின்னு. ரெண்டாவது, இது ஒரு சிக்னல் ஃபெயிலியரா, மியார் சிக்னல் ஃபெயிலியரா இருக்கலாமா, இல்ல வேற ஏதாவது கிரேட்டர் என்ஜின் ஃபெயிலியர் ஆகி அது மூலமா கான்டாக்ட் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று பலவிதமான யூகங்கள் தான் இப்போ நமக்கு தோணுது இப்போ. சோ அதனால இது இப்போ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இப்போ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு பல கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க வரும். இல்லாத பட்சத்துல திஸ் இஸ் கோயிங் டு பி கிரேட் சேலஞ்ச் ஃபார் அஸ். பட் எனிவே, வி ஹாவ் தி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் வித் அஸ். அவங்க நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு நம்ம ஒரு சாலிட் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும், இல்ல அதை என்ன பண்ண முடியும்ன்றது நமக்கு தகவல்கள் தெரிய வரும். திரு உத்தம்குமார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்மளால ஒரு கான்கிரீட்டான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் யூகங்களுடைய அடிப்படையில் இது காரணமாக இருக்கலாம், இல்ல வேற தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் போது, தொழில்நுட்ப கோளாறோ இல்ல இன்ஜின் பழுதோ காரணமா இருந்தா அந்த விமானம் கிளம்புவதற்கு முன்பாகவே அதை சரிபார்த்துக் கொள்வது நம்மளுடைய கடமை அல்லவா? அது பார்க்கப்படுமா? இல்ல, கடமை தான். ரொட்டீனா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு பிளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிளைட் பாத் போட்டு அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி யூசுவலா ரொட்டீன் செக்அப்ஸ் நடந்து தான் இருக்கும். அது நடக்காம அவங்க பிளைட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. AN-32 ஏர்கிராப்ட்ஸ் நம்ம எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல. அது ரெகுலரா சர்வீசஸ்ல இருக்கு. ரெகுலர் சாரிட்டிஸ் இதே ரூட்ல போறாங்க. சென்னை டு போர்ட் பிளேர் அப்படின்றது ஒரு ரெகுலர் ரூட். அவங்களுக்கு திஸ் இஸ் நத்திங் நியூ ஃபார் தெம். இதுவும் இந்த பிளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இது மாதிரி டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப் இன் தி ஏர் நடக்கும்போது நமக்கு அது தெரியாது. ஏன்னா அது கிளம்பும் போது சரியாக இருந்திருக்கலாம். சில சமயங்கள் ஒரு சில காரணங்களால் பழுது ஏற்படலாம். விமானம் பறக்கும் போது கூட ஏதாவது சில சிறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா நம்ம சரியா பார்க்க முடியல அப்படின்னு நம்மளா ஒரு மிஸ் கால்குலேஷனுக்கோ ஒரு மிஸ் இதுக்கோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ரொட்டீனா அவங்க அதெல்லாம் எந்த சார்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கம்ப்ளீட் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி ரீஃபுயலிங் இல்லாம ரொம்ப நேரம் பறக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் இது. ஏன்னா ரொம்ப வருஷமா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லயும் பல சர்வீசஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டாம். இல்ல, ரீஃபியூவலிங் இல்லாமயே சில மணி நேரங்கள் பறக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு பார்க்கப்படும் போதும் நடுவானில் இந்த விமானத்துடைய அந்த ரேடார் தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து. இந்த ரேடாருடைய தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கான காரணம் எப்படி இருக்கும்? ஏன் இந்த மாதிரி நடுவானில பறக்கும் போது துண்டிக்கப்படுதுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லப்படுது? பல ரீசன்ஸ் சொல்றாங்க. ஒன்னு இப்போ சிக்னலிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். யூசுவலாவே இப்போ ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட பைலட்ஸ் டச்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அவங்களோட அல்டிடியூடு, அவங்களோட ஆப்டிடியூட் எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், அவங்க இந்த மாதிரி டியூ டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேட் வெதர், டியூ டு டர்புலன்ஸ், டியூ டு ஸ்மால் டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் அவங்களால கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாம போகும். ஆனா திரும்பி அந்த கான்டாக்ட் கிடைச்சிடும். பட் ஆனா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய எரர் நடக்கும் போதோ இல்ல ஒரு பெரிய டெக்னிக்கல் ஃபெயிலியர் இருக்கும் போதோ அவங்களால இமீடியட்டா அட்ரஸ் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளம்ஸை பிக்ஸ் பண்ண முடியாத இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு லாங்கர் டேர்ம்ல நமக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாம போகுது. ரெண்டாவது, விமானம் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றதும் நமக்கு தெரியல. இப்ப அதெல்லாம் விட பெரிய கிரேட்டர் கன்சர்ன் என்னன்னா 29 பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
அந்த 29 ஹியூமன் லைஃப்ஸ் அவதான் நம்ம ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுக்கணும். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நம்ம என்ன சொல்ல முடியும், லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் டு ஹேப்பன். நம்ம வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க வருவாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பிக்கையோட இருக்கணும் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. திரு உத்தம்குமார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 29 வீரர்களுடைய உயிர் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்கும்போது 29 பேர் மீட்கப்படுவார்களா? அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறது? மீட்கப்பட வேண்டும், மீட்கப்படணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு பிரேயர். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்மளோட சர்வீசஸோட ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நம்ம வச்சிருக்கோம். அவங்க ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் எடுத்து இப்ப தேடிட்டு இருக்காங்க. அவங்க மீட்கப்படுவார்கள் என்று நம்புவோம். ஏன்னா இவங்க வந்து நாட் அபவுட் 29 ஆபீசர்ஸ், 29 ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களை சார்ந்த அவங்களுடைய ஃபேமிலிஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய இதுவும் இருக்கு இதுல. சோ அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு நம்பிக்கை வைத்து இவங்க மீட்கப்பட வேண்டும் என்று நம்ம எல்லாம் இருந்து நம்மால என்ன பண்ண முடியும் சின்ன அளவுலன்னு சொல்லிட்டு அந்த அக்கம் பக்கம் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் ஒரு இது பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ஹெல்ப் கேட்டு பண்ண முடியுமே தவிர இப்போ நம்ம வந்து லெட் அஸ் நாட் திங்க் இன்டு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ.